ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் சீரிஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. ஸோ, அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ப்ளஸ் நியூ இயர் வேறு வருது இல்லையா? ஸோ, அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மீஷோலேருந்து நம்ம இந்த கிராஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா? ஸோ, அதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளார் போட்ட பீட்ஸு, அப்புறம் இந்த கலரான இந்த பிளாஸ்டிக் பீட்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பீட்ஸ் தான். ஸோ, கலர் வந்துட்டு இன்னுமே நல்லா பிரைட்டாக தெரியும். ரொம்ப நாள் வச்சிருந்தாலுமே அந்த கலரே போகாது. ஸோ, இது வந்துட்டு பீட்ஸை வந்துட்டு கோத்துக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த பிளாஸ்டிக் ஒயர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ, அதிலேயே பார்த்தீங்கன்னா 2 கண்டு எடுத்துக்கிட்டேன். அந்த கண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் எங்க வீட்டு பக்கத்தில இருக்க ஷாப்பில வாங்கும்போது அது ஜஸ்ட் ₹10 தான். ஈஸியா வந்துட்டு எல்லா பீட்ஸ் இந்த ஜுவல்லரி கிராஃப்டிங் கடையிலலாம் கிடைக்கும். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா 2 பிளாஸ்டிக் கார்ட் மாரி இருக்கிற பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு கலரா பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ, அது ரேண்டமா வந்துட்டு ஒரு 4 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், மறுபடியும் வந்துட்டு ஒரு அந்த வயலட் கலர்ல இருக்க ஃப்ளார் அந்த பீட் எடுத்துக்கிட்டேன். ஸோ, இங்க நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோடியா இருக்கிற மாரி தான் எடுத்துக்கிட்டேன். அதில தான் இந்த வயலட்டு, பிங்க்கு, அப்புறம் இந்த கிரீன், அப்புறம் வந்துட்டு நடுவுல மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த ரெட் கலர் ஃப்ளார் பீடை அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் என்ன ஒரு முக்கியமான பார்ட்னா, இங்கே வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக எல்லோ கலர் பீட்ஸ் வச்சுருந்தேன். அதை கோக்கும்போது நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பீட்ஸ் கோக்குறோம் இல்லையா? ஸோ, அதை பார்த்தீங்கன்னா 2 பிளாஸ்டிக் ஒயரில் 2 பீட்ஸ் கோத்துட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் இன்சர்ட் பண்ணும்போது அந்த 2 ஒயருக்கும் நடுவில் சேர்த்தாப்புல இது கோத்தா தான் நமக்கு இங்கே வந்துட்டு அங்கே வரும்போது அழகாக ஃப்ளார் மாதிரி ரவுண்டாக வரும். ஸோ, அந்த மாதிரி போட்டோன்னா தான் நமக்கு நெக்லஸில் போடும்போது அந்த சோக்கர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ, அந்த டிசைனில் நமக்கு கிடைக்கும். ஸோ, அதை பிளான் பண்ணி தான் நான் இதை பண்ணேன். இந்த நெக்கில் போடும்போதே நமக்கு அந்த சோக்கர்ஸ் டிசைனில் வந்துச்சுன்னா இன்னும் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்மளோட இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கும் போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால். ஸோ, நான் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக தான் எடுத்தேன். இங்கே அடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இன்சர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இன்சர்ட் பண்ணேன். பட் இந்த நடுவில் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு 2 ஒயர்லேயுமே 2 பீட்ஸ் வந்து தனித்தனியாக கோத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் பீட்ஸ் போடும்போது 2 ஒயர்லையும் சேர்த்தாப்புல நம்ம கோத்தோன்னா தான் நமக்கு அந்த ஃப்ளார் போட்ட டிசைன் வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீட்ஸோட பற்றாக்குறை வந்துருச்சு. ஸோ, அதனால் வந்துட்டு என்கிட்ட அந்த மரூன் கலர் பீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ, அது ரேண்டமாக இருந்துச்சு. அது வந்துட்டு முன்ன நம்ம கோத்தது வந்துட்டு பிளாஸ்டிக் பீட்ஸு. பட் இது வந்துட்டு கொஞ்சம் மிரர் ஒர்க் பீட்ஸு. பட் 2க்குமே வந்துட்டு சைஸ் வந்துட்டு மேட்சாக இருந்தனால அதே எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இங்கே வேணும்னா ஒயிட் கலர் பீட்ஸ் போடலாம். பட் வந்துட்டு நான் இங்கே கலராக பண்ணுறனால நான் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்துக்கல. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு முடிஞ்சிருச்சுனால இன்னொரு சைடு வந்துட்டு கோத்துக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த கலர் ரீஅரேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு சைடில் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிட்டேன். அண்ட் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஜம்ப்ரிங் இருக்கும் இல்லையா? அந்த ஜம்ப்ரிங்லேயே ஒரு 4, 5 ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் ஹூக் போட்டு அட்டாச் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த நாட்டில் வந்துட்டு நம்ம செயின் மாதிரி கோக்கும்போது நமக்கு அந்த லாப்ஸ்டர் ஹூக் இருந்தால் தான் நம்மளால் அட்டாச் பண்ணி போட முடியும். ஸோ, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஜம்ப்ரிங்லேயே ஒரு 4, 5 ஜம்ப்ரிங் சாதாரணமாக வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டோன்னா நம்மளோட சோக்கரோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடும். பட் வந்துட்டு இந்த லாப்ஸ்டர் ஹூக் மட்டும் கோத்துக்கு மறந்துடாதீங்க. இல்லைன்னா நம்ம நெக்லஸ் வந்துட்டு நாட் டைப் பண்ணவே முடியாது. ஸோ, எக்ஸ்ட்ரா ஒயரையும் கட் பண்ணி விட்டோன்னா நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான சோக்கர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடும். இது நீங்கள் எங்கேயாவது பார்ட்டி இல்லைனா ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்குலாம் இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போட்டு விடலாம். ப்ளஸ் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஆனுவல் லீவும் ஹாஃப் இயர்லி லீவும் முடிய போகுது. இந்த லீவ் டேஸ்லலாம் சில்ட்ரன்ஸுக்குலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள ஜாலியாக அவங்க பாட்டுக்கு அவங்க போக்கில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோ பண்ணலான்றதே கமெண்ட்டில் கண்டிப்பாக சஜஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டான கிராஃப்டாக வந்துட்டு நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.